கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இன்னும் அதிகமாய் ஒவ்வொருவரையும் காத்து பராமரித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் 5வது அதிகாரம் 2வது வசனம். அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் என்று அங்கே வாசிக்கிறோம். இந்த இடத்திலே ராஜா அரண்மனையிலே பிரவேசிக்கும் அந்த காலமல்லாத நாட்களிலே எஸ்தர் ராஜாவினுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்து ராஜா வீற்றிருக்கிறதானே அந்த கொலு மண்டபத்திலே அந்த ராஜாவை சந்தித்து தன்னுடைய விஷயத்தை எடுத்து சொல்லுவதற்காக அவள் ஆயத்தமாகி செல்வதை காண முடிகிறது. இந்த தயை, இந்த காலம், அதாவது கடினமான காலம் ஒன்று. இரண்டாவதாக அந்த பிரவேசிக்க முடியாத சட்டங்கள் நிறைந்திருக்கிறதான ஒரு காலமாக அந்த காலம் காணப்படுகிறது. ஆனால் இந்த இக்கட்டான கடினமான காலத்திலே தயை கிடைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் எப்படி இந்த தயை கிடைத்தது, எப்படி இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், எப்படி ராஜாவினுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று அந்த இரக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்றென்று கவனித்து பார்ப்போம் என்றால், எஸ்தரும் அவருடையோடு கூட சேர்ந்த எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு நிலையை காண முடிகிறது. உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு நிலை அங்கே காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஜெபம் என்பது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கும், எல்லா மனிதனுடைய இருதயங்களை திறப்பதற்கும், ஜெபம் என்பது எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவதற்கும் ஒரு மகிமையான ஒரு ஆயுதமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்றால் தங்களுடைய தேவைகள், தங்களுடைய பிரயாசங்கள், தங்கள் வாழ்வில் ஏற்படுகிறதா நெருக்கடிகள், திறக்க முடியாத அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் ஜெபத்தினால் நமக்கு கைகூடி வரும், தயை உண்டு பண்ணும், மனித இருதயங்கள் திருப்பப்படும் என்று சொல்லுகிற நம்பிக்கை எந்த மனிதர்களுக்கு உண்டாகிறதோ அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஜெபிக்கிறவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்களை திறக்க ஆரம்பிப்பார். சட்டங்களை மாற்றி தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது, அந்த முறை வரும்பொழுதுதான் அங்கே போக வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே எஸ்தர் போய் நிற்கும் பொழுது ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். இன்றைக்கு ஜெபிக்கிற, ஜெபத்தை குறித்து அறிந்த, ஜெபத்தின் மேன்மையை அறிந்த ஒருவர் தங்களுடைய வாழ்வில் எந்த சூழ்நிலைகளிலும் கலக்கமில்லாதபடி, ஒருவேளை பிரதிகூலமான காலங்களாய் இருந்தாலும், அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இல்லாமல் இருந்தாலும், ஜெபிக்கிறவனுக்கு எல்லா காலமும் நன்மைகளை கைகூடி வர பண்ணுகிற காலமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவும் சொன்னார், என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஜெபத்தின் மேன்மை அறிந்த நாம் சூழ்நிலைகளை கண்டு அடைக்கப்பட்டிருக்கிறது, வழிகள் திறக்கப்படவில்லை, மனித இருதயங்கள் கடினமாயிருக்கிறது, காலங்கள் வித்தியாசமாயிருக்கிறது என்று நழுவி போக வேண்டாம். ஜெபத்தை உறுதியாக பற்றி உபவாசத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கண்ணீரோடும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் எந்த கடினமான கால நிலங்களையும், எந்த கடினமான மனிதனையும் மாற்றி நமக்காக அற்புதம் செய்ய, தயை உண்டு பண்ண கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அனுபடினால் ஜெப ஜீவிதத்திலே தளர்வில்லாமல் ஜெபிக்கிறதை உறுதியாக நம்முடைய வாழ்விலே வைத்து கொள்ளுவோம். இந்த ஜெபம் நமக்காக பல நன்மைகளை திறக்க பண்ணி, தயை உண்டு பண்ணி நம்முடைய வாழ்வை வளமாக்கும். ஜெபிக்கிறவன் அவன் எல்லா காலத்திலும் ஜெயிக்கிறவனாக கர்த்தர் நிறுத்துவார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தேவனே, கடினமான காலந்தான்,
ஆண்டவரே, இந்த காலத்திலே ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாத நேரம்தான். ஆனாலும் ஜெபத்தின் வல்லமையை ஆண்டவரை ஜெபித்து விட்டு ஜெபத்தினால் எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் சமர்ப்பித்த இந்த எஸ்தருக்கு அந்த ராஜா அரண்மனையிலே பிரவேசிக்கும் பொழுது தயை உண்டு பண்ணுகிறீரப்பா. ஆமாண்டவரே, இன்றைக்கு ஜெபத்தின் மேன்மை அறியாத ஜனங்கள் தேவனை ஆராதித்தும் உலக காரியங்களிலே உலக ஆண்டவரே தேவைகளிலே உலக விஷயங்களிலே குழம்பி நிலை குலைந்து அலைகிறதை காண்கிறோமே. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஜீவிதத்திலே ஜெபத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டுவிடாதபடி, உபவாசத்தை விட்டுவிடாதபடி உறுதியாயிருந்து ஜெபித்து தேவனுடைய அதிசயமான செயல்களை எங்கள் வாழ்க்கையிலே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.